எவ்ரிவன் இன்னைக்கு சிஇடி யூஜி ஜெனரல் டெஸ்ட் பேப்பர் சீரிஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு இந்த சிஇடி யூஜியில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஒரு பார்ட் 1 வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஹிஸ்ட்ரி வந்துட்டு போர் அடிக்குமே, நிறைய இருக்குமே அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் கரெக்டாக. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறது இல்லை. அதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையோ அதை மட்டும் குயிக்காக பார்த்துட போகிறோம். ஸோ நான் சொல்ல வந்துட்டு இங்கே ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியை 3ஆக பிரிக்கிறோம் ஓகேவா. அந்த 3 டைப்பை வந்து நீங்கள் பார்த்தாலே அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம் உங்களுக்கு கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் பீரியட், இந்தியா அண்டர் பிரிட்டிஷ் ரூல் ஓகேவா. ஏஎம்ஐ இந்த ஏஎம்ஐயை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோமே இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் மெயினாக. ஸோ ஃபஸ்ட்டு ஏ பற்றி படிப்போம், அப்புறம் எம் பற்றி, ஐ பற்றி. ஓகே. The history of modern India is further subdivided into okay. The further how it has been subdivided னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட் தனியாக அண்ட் தென் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியா எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நமக்கு வந்துட்டு தெரியும்ல. ஸோ அது அண்ட் தென் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட பார்ட்டிஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு என்னென்னா இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம கற்றுக்க போகிறது இந்த 3 விஷயம். எய்முன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எய்மில் நம்ம ஒரு பாட்டாக படித்து முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐம் சாரியா இருக்குது. ஓகே. இந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நம்ம வி வில் பி ஸ்டார்டிங் வித் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஓகேவா. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்றது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஓகே. This civilization was developed on the banks of rivers Indus. எதனால இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதுக்கு நேம் வந்துச்சு? பிகாஸ் இட் ஹாஸ் பின் டெவலப்டு இந்த ரிவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிவரோட இந்த கரை சொல்லுவாங்கள்ல, இதுதான் பேங்க்ஸ். இந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் இண்டஸ் ரிவரோட பேங்க்ஸில் இது ஸ்டார்ட் ஆனது தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஓகேவா. இது மெயினாக வந்துட்டு எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜம்முலேருந்து, ஜம்மு இந்த நார்த் டு அகமதாபாத் நகர் இந்த சவுத் அண்ட் இன் வேரியஸ் ரீஜியன்ஸ் ஆஃப் குஜராத் ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங் வித் ஜம்மு எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ஜம்மு இன் நார்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே ஆரம்பித்து அப்படியே இட் கேம் அக்ராஸ் அகமதாபாத் இன் சவுத்து, நார்த்லேருந்து நமக்கு சவுத்தில் வந்துச்சு. அதுக்கப்புறமா ரீஜன்ஸ் ஆஃப் குஜராத்லேயும் இட் ஹாஸ் பீன் ஸ்ப்ரெடட் ஓகேவா. ஸோ இதோட மெயின் சைட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலிபங் இன் ராஜஸ்தான், லோத்தால் இன் குஜராத், பன்வாலி இன் ஹரியானா, ரோப்பார் இன் பஞ்சாப் ஓகே. ஸோ அப்போ இந்த மெயின் சைஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம கேட்பாங்க. அப்போ 4 விஷயம். ஒன்று வந்து கே, இன்னொன்று எல், நெக்ஸ்ட் பிஆர், கேஎல்பிஆர் ஓகேவா. இந்த கேஎல்பிஆரில் இந்த கலிபங் அது எங்கே இருந்துச்சு நமக்கு ராஜஸ்தானில் ஓகேவா. நெக்ஸ்ட் எல் லோத்தல் நமக்கு எங்கே இருந்துச்சு குஜராத்தில். நெக்ஸ்ட் பி பன்வாலி எங்கே இருக்குது ஹரியானாவில், ரோப்பர் வந்துட்டு பஞ்சாபில் ஓகேவா. இது ரொம்ப கதையாக சொல்கிறதுக்குமே எதுவுமே இல்லை. பிகாஸ் நான் கிறிஸ்பாக என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யூ வில் பி ஈஸிலி ஏபிள் டு கம்ப்ளீட் இட் ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறோம்ல, இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 3000 BC அண்ட் 1500 BC ஓகேவா. ஸோ இதோட ரேஞ்ச் என்ன 3000 to 1500 BC. அண்ட் இதோட மெயின் சிட்டிஸில் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இன்வால்வ் ஆன சிட்டி இதெல்லாம் நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. ஹரப்பா, மொகஞ்சதாரோ அண்ட் லோத்தல் ஓகே. அண்ட் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் த சிவிலைசேஷன்றது டவுன் பிளானிங் ஓகே. ஸோ ஒரு சிவிலைசேஷன் அப்போது இப்போ ஹியூமன் வந்துட்டு நம்ம இருக்கோம்ல, மங்கிலேருந்து வந்துட்டு மனுஷனாக மாறணும்னு சொல்கிறாங்க. அண்ட் வி ஹேவ் எவல்யூனைஸ்டு லா கரெக்டாக தான். எவல்யூஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு விஷயமா நம்ம வந்துட்டு இலை செடி சாப்பிட்றதுலேருந்து அனிமல் அடித்து சாப்பிட்றதுல அடித்து சாப்பிட்றதுக்கான நம்ம கருவிகள்லாம் கண்டுபிடிச்சோம்ல, இது எல்லாமே ஸ்பாட் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் சிவிலைசேஷன் தான். அந்த சிவிலைசேஷன் அப்போ அந்த மனுஷங்க என்ன அங்கே கற்றுக்கிட்டாங்க, என்ன கொண்டு வந்தாங்க, அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் அது எப்படி வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சுன்றது கரெக்டாக. ஸோ அதில் வந்துட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த டவுன் பிளானிங் ஓகே. அது தே ஹேட் அ கிரேட் பில்டிங்ஸ் இருந்துச்சு, வெல் பிளான்டு ரோட், சிட்டிஸ் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். சி ஒரு டவுன்னா வந்துட்டு நாட் ஜஸ்ட் வீடுகள் கரெக்டாக. அந்த டவுனில் என்ன இருக்கும், நம்ம போயிட்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்கான ரோட்ஸ் இருக்கும், நமக்கு மழை பெஞ்சா
வாட்டர் சிஸ்டம் இருக்கும். இந்த மாரி எல்லா விஷயமும் சேர்ந்தது தானே ஒரு டவுனு. ஸோ, அதெல்லாம் வந்துட்டு அவங்க வெல் பிளான்டா பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஹண்டிங் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ, வேட்டையாடுறதும், அக்ரிகல்ச்சரும் வந்துட்டு அவங்களோட மெயின் சோர்ஸா இருந்துச்சு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு. தே வேர் த ஃபர்ஸ்ட் டு ப்ரொடியூஸ் காட்டன். ஹூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ப்ரொடியூஸ் காட்டன்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரைட்? ஓகே. இத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பீரியட் பார்த்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சிட்டீஸ் வந்து அதாவது மோர் தென் 800 சிட்டீஸ் ரிலேட்டட் டு ஹராப்பன் சிவிலைசேஷன் ஹேவ் பீன் டிஸ்கவர்ட். அண்ட் அதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்ன சிட்டினா ஹராப்பா. அது வந்துட்டு எங்கே இருக்குன்னா பேங்க்ஸ் ஆஃப் ரவி. இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்குது? பஞ்சாப். ஓகே. ஹெச்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்பி பங்க், பெட்ரோல் பங்க் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஹெச்னா வந்துட்டு ஹராப்பா, பினா பஞ்சாப். ஸோ ரவி இன் பஞ்சாப் was the first settlement in the Indus Valley civilization. ஓகேவா? நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ வந்து நமக்கு எங்க இருக்கு? இன் சிந்தோ ஆன் த பேங்க் ஆஃப் இண்டஸ். எம்எஸ் தோனி அவங்க. ஓகே. ஸோ எம்னா மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது? சிந்தில். ஓகே. இட்ஸ் த லார்ஜஸ்ட் நோன் இண்டஸ் சிட்டி. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கிறதுலே பெரிய சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ தான். ஓகே. அண்ட் இதில் வந்துட்டு நமக்கு நிறைய டவுன் பிளானிங், ஹவுசஸ், சீலிங்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கலான்னு சொல்கிறாங்க. கலிபங். ஓகேவா? மொஹஞ்சதாரோ மாதிரியே இதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய சைட்டு தான் வந்து. இது எங்களுக்கு நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. கேஆர். யூ கேன் ஐபிஎல் பார்ப்பீங்களா? கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் இருக்கும்ல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஆர் கலிபங் அண்ட் இன் ராஜஸ்தான். ஓகே. லோத்தல் இது நெக்ஸ்ட் பாயிண்ட்ரா. லோத்தல் வந்துட்டு குஜராத்தில் இருக்குது. ஜிஎல் ஆர் எல்ஜி. ஓகே. எல்ஜி கம்பெனி ஞாபகம் இருக்கும்ல. ஸோ எல்னா வந்து லோத்தல், ஜினா வந்துட்டு குஜராத். ஓகே. அண்ட் இது வந்துட்டு அவுட் போஸ்ட் ஃபார் சீ ட்ரேடுக்கு திஸ் பிளேஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அலங்கிரிப்பூர். இது நமக்கு எங்கே இருந்துச்சுன்னா கங்கா யமுனா towards the east. Okay. Analysis of location of Harappan town. Most of the Harappan sites were located in the flood plains of the Indus and Ghaggar Agra rivers. Okay வா? இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். இந்த பேஜில் there is nothing much important. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு ஓவரால் வந்துட்டு எப்போ இருந்துச்சு, எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். அதோட இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். ஹெச்பி, எம்எஸ், கேஆர், எல்ஜி பற்றி பார்த்தோமா. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இட் சீம்ஸ் தேர் வாஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அசம்பிளி ஹால் அண்ட் சிடேட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு அந்த பொலிட்டிக்கல் அவங்களோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்றத இவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா they sowed seeds in the flood plains in November. When the flood water receded, reaped their harvest of wheat, barley in April. ஓகேவா? நம்ம ஃப்ளட் வர டைமில் வந்துட்டு விதையெல்லாம் விதைச்சு அந்த ஃப்ளட்டு போனதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சைக்கிள் வச்சுருந்தாங்க. நவம்பரில் நான் வந்துட்டு விதையெல்லாம் போடுவேன், எனக்கு தண்ணிலாம் இருக்கும். ஸோ அந்த ஏப்ரல் அது போனதுக்கப்புறமா வந்துட்டு நான் அந்த அறுவடை பண்ணுவேன். எதெல்லாம் பண்ணாங்க? வீட்டு, பார்லிலாம். ஓகேவா? அண்ட் பிஃபோர் த அட்வென்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ளட் அங்கே வரதுக்கு முன்னாடி. ஓகே. அண்ட் வீட், ரைஸ், பார்லி, மில்க், டேட்ஸ், ஃபிஷ், எக் அண்ட் அனிமல் ஃப்ளஷ் ஃபார்ம்டு தேர் ஸ்டாப்பிள் ஃபுட். ஓகே. தீஸ் ஆர் த மெயின் ஃபுட். அண்ட் காட்டன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பை த இண்டஸ் வேலி பீப்புள். ஸ்பன், ஊவன் காட்டன் கையில் அந்த தைப்பாங்கள தைச்ச நெய்த காட்டன் அண்ட் உல் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஹண்டிங், ஃபிஷ்ஷிங்லாம் வந்துட்டு அவங்களோட மெயின் சோர்ஸாக இருந்துச்சு. சொசைட்டி ஹைலி டெவலப்டு ஆர்டிஸ்டிக் சென்ஸ். ஓகே. அந்த காலத்து அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளில் ஆர்டிஸ்டிக் சென்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் விச் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் தேர் பாட்ரி அண்ட் பெயிண்டிங். ஓகேவா? அவங்களோட அந்த பானையிலையும் பெயிண்டிங்லேயும் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. டவுன் பிளானிங் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேதிக் பீரியட். ஓகே. ஸோ இந்த 7 தான் நம்ம இன்னும் இருக்கோம். இந்த 7 வேதிக் பீரியடை பற்றி பார்க்கணும். இந்த ஆரியன்ஸ் இயர்லி வேதிக் பீரியட் எப்போனா 1500 பிசிலேருந்து 1000 பிசி. ஃபர்ஸ்ட் இயர்லி வேதிக் பீரியட் வந்துட்டு எப்போனா இட் இஸ் மார்க்டு பை த என்ட்ரி ஆஃப் ஆரியன்ஸோட என்ட்ரி தான்.
அவங்களோட வருகையிலேருந்து இது ஆரம்பிச்சுச்சு. ஓகேவா? ஹூ வர் ஒரிஜினலி இன்ஹாபிட்டன்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா அரவுண்ட் த கேப்சியன் சீ அண்ட் ப்ராபப்ளி கேம் த்ரூ த ஹிந்து குஷ் மவுண்டெயின்ஸ். ஓகேவா? ஒரிஜினலா வந்துட்டு அவங்க சென்ட்ரல் ஏஷியாலேருந்து எது வழியா வந்துட்டு நமக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து குஷ் மவுண்டெயின்ஸ் வழியா இவங்க படையெடுத்து வந்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. And then this period lies between the 2500 to 2000 BC. Okay, and the main features of Aryans வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, they were the admirers of nature and worshipped sun, fire and water. இந்த ஆரியன்ஸ் வந்து நேச்சர் தான் வந்துட்டு கடவுளா பார்த்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் யாக்னா வாஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ரிலீஜியன். அவங்களோட ரிலீஜியனில் யாக்னா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். தே ஆர் ஆர்கனைஸ் சிஸ்டம் ஆஃப் லிவிங் அண்ட் வேர் குவைட் மெச்சூர்டு சோஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி. அண்ட் இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு சோஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப மெச்சூர்டாக நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருந்தாங்க. ஓகேவா? அண்ட் அவங்களோட ரிலீஜியஸ்லி அவங்க வந்துட்டு நேச்சர் வழிபட்டாங்கன்றது பார்த்தோம்ல. அண்ட் தே ஹேட் சம் இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் புக்ஸ். அது என்னன்னா வேதாஸ். ஓகேவா? அதுதான் வந்து ரொம்ப புனிதமான புக்கா வந்துட்டு கருதப்பட்டுச்சு. அண்ட் ஓல்டஸ்ட் நோன் புக் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கிடைச்ச ஓல்டஸ்ட் நோன் புக். ஓகே, இந்த வேதால வி ஹேவ் 4 ஆஸ் யூ ஆல் நோ. என்னென்ன? ரிக்வேதா, சமவேதா, யாஜுர்வேதா, அதர்வ வேதா. ஓகேவா? இந்த ரிக்வேதான்றது கண்டென்ட் நம்ம கடவுளுக்கான ப்ரேயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? அண்ட் அந்த நேச்சர்ஸ் வாயு, இந்திரா, அக்னி அது எல்லாமே. சாம்வேதா வந்துட்டு மியூசிக்கோட ரிலேட்டடானது. யாக் வேதா வந்து ஃபார்முலே அண்ட் ரிச்சுவல்ஸ். ஓகே, அண்ட் அதர்வ வேதா வந்து மெடிசன்ஸ் சம்மந்தமாக. நெக்ஸ்ட் வந்து பூரணாஸ். பூரணாஸ் வந்து 18 இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு இவங்களோட சிவிலைசேஷன் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது, அவங்களோட பழக்க வழக்கங்கள், ரிச்சுவல்ஸ், ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் பற்றி பேசிச்சு. உபநிதாஸ் வந்துட்டு மெயின் சோர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி. நம்ம இந்தியன் ஃபிலாசபியோட ஒரு மெயின் சோர்ஸ் இது. அண்ட் இது வந்து 300 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The Brahmas and Aryakans are the other important religious books of Aryans. Aryans-ஓட other important books வந்து Brahmans and Aryakans. ஓகே, இப்போ இந்த ஆரியன்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா செமினோடமிக் பாஸ்ட்ரோல் பீப்புள். ஓகே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். Who are Aryans? Semi-nomadic pastoral people who originally inhabited இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ எது வழியா அவங்க வந்தாங்க அப்படின்றதையும் we have already read. அண்ட் வாட் இஸ் இந்த வேர்ட் ஆரியன் வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா ஆரின்ற வேர்ட்லேருந்து, விச் மீன்ஸ் வேதிக் டைமில் ஃபாரினர்ஸ் ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் வந்துட்டு ஆரியன்னு சொல்லுவாங்களா, அதுலேருந்து ஆரியன்னு வந்துடுச்சு. த ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் டு த ஆரியன்ஸ் வந்துட்டு எங்கே நம்ம கிடைச்சுன்னா பஹர்கை பீஸ் ட்ரீட்டி, அதில் தான் வந்துட்டு ஆரியன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீட்டி வந்து நமக்கு 1350 வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கன்க்ளூடட் பிட்வீன் த கிங்டம் ஆஃப் மித்தானி அண்ட் Hittis, in which Aryan gods Varuna, Indra எக்ஸெட்ரா ஆர் இன்வால்வ்ட் அஸ் விட்னஸ். ஓகேவா? இது நமக்கு வந்து நிறைய ட்ரீட்டி வந்து நம்ம படிப்போம்ல, அதில் ஒன் ஆஃப் த ட்ரீட்டி வந்து கிங்டம் ஆஃப் மித்தானி கூட நடந்துச்சு. அதில் வந்துட்டு இந்த ஆரியனோட காட்ஸ் வருணா, இந்திரா இவங்கெல்லாம் வந்து விட்னஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆரியன்ஸை வந்துட்டு ரெஃபர் பண்ணி ஒன்று வந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னது? இயர்லி வேதிக் பீரியட் பார்த்தோமா? இப்போ லேட்டர் வேதிக் பீரியட் பார்க்கலாம். இந்த பீரியடோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000 to 700 BC. ஓகே, இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, it is also known as the Brahmanical age, which resembles the modern day of Hindu religion. Okay, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் சொசைட்டி வந்துட்டு இங்கே 4 காஸ்டால டிவைட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா பிராமின்ஸ், கஸ்திரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ். ஓகே, அப்போ இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் எவ்வளோ காஸ்ட் மூலியமாக இது பண்ணியிருந்தாங்கன்னா 4. ஓகேவா? அண்ட் இது எதை வச்சுன்னா டிபெண்டிங் ஆன் த ஒர்க் தே டிட் மென்ஷன் இன் த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். அவங்க பண்ணுற வேலையை வச்சு அதை வந்துட்டு இது பண்ணாங்க. ஓகேவா? பிராமின்ஸ்னால் வந்துட்டு
பிரைஸ்லி கிளாஸ், கஸ்டடியாஸ்லாம் வந்துட்டு ஃபைட் பண்றவங்க, வைஷ்யாஸ்னா வந்துட்டு பிசினஸ் கிளாஸ் அண்ட் சூத்ராஸ்னா வந்து லேபர் கிளாஸ். இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. மேட்ச்ல கேட்பாங்க. ஓகே. அண்ட் 2 கிரேட் எபிக்ஸ் வேர் ரிட்டன் இன் திஸ் பீரியட். இந்த பீரியட்ல தான் நமக்கு மகாபாரதா பை வேத் வியாஸ், ராமாயணா பை மகாரிஷி வால்மீகி நமக்கு வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். மகாபாரதாவும், ராமாயணமும் எந்த டைம்ல நமக்கு வந்துச்சு? லேட்டர் வீதிக் பீரியட் டைம்ல. அந்த பீரியட் டைம் எப்போ? 2000 to 700 பிசி. ஓகேவா? த சஸ்திராஸ் பேசிக்கலி டெல்ட் வித் இந்தியன் ஃபிலாசபி. இது ஓகே. இந்த பாயிண்ட் இங்க நம்ம படிச்சதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரியோட மீனிங் பார்த்துக்கோங்க. அண்ட் எந்த ட்ரீட்டில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுல இப்போ நம்ம பார்த்தது. ஆல் குட்? நெக்ஸ்ட் ரைஸ் ஆஃப் ரிலீஜியன்ஸ் அதர் தேன் ஹிந்துவிசம் இல்லாமல் மீதி ரிலீஜியன்ஸை வந்து பார்க்கலாம். ஓகே. அந்த ஏன்ஷியன் பீரியடில் ஃபர்ஸ்ட் புத்திசம். புத்திசம் வந்துட்டு நமக்கு சித்தார்த்தாவால் வந்துச்சு. கரெக்டா? லேட்டர் கேம் டு புத்தா. ஐ மீன் புத்தா நம்ம இப்போ அவங்கள சொல்கிறோம். அவரோட ஒரிஜினல் நேம் என்ன? சித்தார்த்தா. கரெக்டுங்களா? இஸ் அன் கிங். ஓகே. எந்த டைமில் வந்துச்சு நமக்கு? 6th century டைம். அரௌண்ட் 6th century. வாஸ் born at லும்பினி. நேபாளில் இவங்க பிறந்தாங்க. எங்கே? லும்பினி இன் ப்ரெசன்ட் டே நேபாள் நியர் கபிலவஸ்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் யாரோட சன்னு? சுதோதனாவோட சன். ஓகேவா? அவரும் ஒரு கிங். அவரோட பையன் தான் வந்துட்டு சித்தார்த்தா. ஓகேவா? இவங்க வந்துட்டு ட்ரூத் எப்படி இவங்க வந்துட்டு புத்திஸ்ட் ஆனாங்க? எது மூலியமா உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஹி வென்ட் இன் சர்ச் ஆஃப் ட்ரூத் அண்ட் அட்டைன்ட் என்லைன்மென்ட் அண்டர் பீப்பிள் ட்ரீ அட் போத் கயா. ஓகே. எந்த இடத்துல அவருக்கு அந்த என்லைன்மென்ட் கிடைச்சு அவரோட மன அமைதியும் ட்ரூத்தையும் உண்மையும் தேடி அவர் போயிட்டு இருந்தப்ப இந்த ஒரு மரத்து கீழே தான் அவருக்கு என்லைன்மெண்ட் ஒரு ஒளிவட்டம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க நடந்திருக்கா? போத் கயால ஒரு பீப்பிள் ட்ரீ கீழ நடந்துச்சு. ஓகேவா? அண்ட் டெலிவர்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சர்மன்ஸ் அட் சர்நாத்தின். ஓகே. அவருக்கு இது கிடைச்சோனே இத பத்தி ஒரு என்ன சொல்றது? ஒரு பிரச்சாரம் மாரியோ, இல்ல நம்ம கிடைச்ச அந்த இத பத்தி எல்லாருக்கும் போதிப்பாங்கல்ல, அத தான் சொல்றேன். அத ஃபர்ஸ்ட் எங்க நடத்துனாருன்னா, சாரநாத் தட் இஸ் இன் யுபி. ஓகே. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹி ஸ்ப்ரெட் ஹிஸ் மெசேஜ். இத பத்தி வந்துட்டு அவங்க நெறைய வருஷத்துக்கு இது பண்ணி, எப்போ இறந்தாங்கன்னா, எங்கன்னா குசின் நகர்ல இறந்தாங்க. அண்ட் இதுவும் வந்துட்டு யூபில இருக்கு. ஓகேவா? தேர் ஆர் மெனி செக்ட்ஸ் ஆஃப் புத்திசம். அவுட் ஆஃப் விச் 3 ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ புத்திசம்ல நமக்கு நெறைய கருத்து இருக்கு. அதுல ஒரு 3 விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, மகாயன், ஹின்யன், வஜ்ரயன். ஓகேவா? So the higher vehicle, the lesser vehicle. ஓகே. இட் பிலீவ்ஸ் புத்தா டு பி அ காட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மகாயான்ல என்ன சொல்றாங்கன்னா, புத்தா வந்துட்டு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. ஹின்யன்ல என்ன சொல்றாங்கன்னா, இட் டஸ் நாட் பிலீவ் த புத்தா வாஸ் காட். இட் இஸ் மோர் பிரிஸ்டைன் ஃபார்ம் ஆஃப் புத்திசம். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான்டா. மகாயான்ல வந்துட்டு ஹையர் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு புத்தாவை காடுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஹியான்ல வந்துட்டு புத்த வந்து காட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? வஜ்ரேல வந்து இட்ஸ் அ tantric form of Buddhism now prevalent in Ladakh and Bhutan. Buddhism got divided into Hyan and Mahayana, the fourth Buddhist council held during the region of Harshavardhan. ஓகேவா? இந்த ஹியூனியன் மகாயான் எப்போ பிரிஞ்சுதுன்னா ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் அப்பதான் பிரிஞ்சுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வந்து புத்திசம்னா வந்துட்டு யார் ஃபவுண்ட் பண்ணாங்க? சித்தார்த்தா. அவர் எங்கே பிறந்தாங்க? அதை நம்ம பார்த்துட்டோம். கரெக்டாக அவரோட ஃபர்ஸ்ட் சர்மன் எங்கே நடந்துச்சு நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த 3 பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. த மெயின் புத்திஸ்ட் டீச்சிங்ஸ் என்னன்னா 8-fold பாத் ஆஃப் ரைட், faith, thought, action, livelihood, effort, speech, remembrance, and concentration, belief in Nivarana, freedom from the cycle of birth and death, அஹிம்சா அண்ட் லா ஆஃப் கர்மா. இந்த 8 ஃபோல்ட்ஸுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு எது ஆட் ஒன் அவுட், எது புத்திஸ்டோட 8 ஃபோல்டில் இல்லைன்னு கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் லுக் இன் டு இட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜெயினிஷம். இது வந்துட்டு ரிஷபாவால் வந்தது. ஃபவுண்ட் பண்ணது ரிஷபா. அண்ட் ஜெயினிசம் அட்டைன் பீக் எப்போ வந்துட்டு அதோட பீக் லைக் என்ன சொல்கிறது? இப்போ ரிலீஜன் வந்து உடனே வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி அதை எல்லாரும் வந்துட்டு பின்பற்ற மாட்டாங்கல்ல. எப்போ இட் வென்ட் இன்டு அ பீக்னு பார்த்தீங்கன்னா,
Sorry for the break. Var- Vardhamana Mahavira, 24th Tirthangara. So the Tirthangaraலாம் வந்துட்டு in detail we are not reading it now. பட் அவரோட டைம்ல இவர் தான் இது ரொம்ப முக்கியம்டா. ஜெயினிசம் வந்துட்டு ஃபவுண்டட் பை ரிஷபா. பட் எப்போ அந்த ஜெயினிசம் வந்துட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 24th tirthangara அவரால் தான். அந்த 24th tirthangara யாரு? வர்தமன மகாவீரா. ஓகேவா? மகாவீரா வந்துட்டு எங்க பொறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குண்டகர்மான்ற ஒரு இடத்துல 540 பிசில வந்துட்டு இது பண்ணாங்க. இது வந்துட்டு பீகார்ல இருக்கு. அண்ட் அட்டைன் பெர்ஃபெக்ட் நாலேட்ஜ். கைவல்யா. ஓகேவா? ஆஃப்டர் ஹி பிகம் ascetic at the age of 30. 30ல he got this perfect knowledge. நம்ம அந்த ஜெயினிசமோட ஒரு என்லைன்மென்ட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. He became a ஜீனா. ஜீனானா one who has conquered happiness and misery. ஓகேவா? அண்ட் died at பாவ்புரி. ஸோ எங்கே பிறந்தாங்கன்னு பார்த்தோம் குண்டகர்மா. எங்கே இறந்தாங்கன்னா பாவ்புரி நியர் ராஜகிரி. இதுவுமே வந்துட்டு பீகார்ல. ஓகேவா? ஜெயினிசம் வாஸ் ஆல்சோ டிவைடட் இன்டு டூ செக்ஸ். நம்ம வந்துட்டு புத்திசம் டூ செக்ஸ்ன்னு பார்த்தோம். என்னது? ஹியான் அண்ட் மகாயான். அதே மாதிரி ஜெயினிசமும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. திகாம்பர்ஸ், ஸ்வேதம்பரா. ஓகேவா? இந்த திகாம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்டைன் ஃபார்ம். அப்போ அந்த ஸ்வேதம்பரான்றது என்னன்னா wear white cloths. The pristine form, it remain naked. Whatever they have believed, it won't have any proper structure. ஸ்ட்ரக்சர்ன்றதை விட இட் வில் பி வெரி நேக்ட். ஓகேவா? ஒரு கல் மாதிரி இருக்கும்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்துட்டு இந்த ஸ்வெத்தம்பரால தே வில் பி வியரிங் த ஒயிட் கிளாத்ஸ். அதுதான். ஓகே. அண்ட் இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த த்ரீ ரத்னா கான்செப்ட். நம்மளோட புத்திசமில் என்ன பார்த்தோம்? 8 ஃபோல்டு. புத்திசமில் 8 ஞாபகம் வரணும். இந்த பி வந்து 8 மாதிரி இருக்குல்ல. ஸோ புத்திசம். ஜெயினிசமில் வந்துட்டு நமக்கு 3 ரத்னா என்னென்னா ரைட் டு நாலேஜ், right to faith, right to contact. ஓகேவா? பிலீஃப் இன் கர்மா அண்ட் பிலீஃப் இன் ஹகிம்சா ஆர் த டூ கிரேட் டீச்சிங்ஸ் ஆஃப் திஸ் ரிலீஜியன். ஸோ உங்களோட கர்மாலையும் நீங்கள் நம்பணும். நமக்கு வந்து குட் பண்ணால் நல்லது வரும், கெட்டது பண்ணால் கெட்டது வரும்ன்றது. அண்ட் ஹகிம்சாவில் நான் வயலன்ஸ்லையும் நம்பணுன்றது மெயின் டீச்சிங்ஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புத்திசம் ஜெயினிசமில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணிட்டு யார் அதை ஃபவுண்ட் பண்ணா, அவங்க எங்கே போயிருந்தாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் சம்மன் எங்கே இருந்துச்சு, அண்ட் அதோட மெயின் 2 டிவிஷன்ஸ் என்னன்றதை பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தே ஹேவ் தாட். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதர் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் எம்பையர்ஸ் அண்ட் டைனசிட்டி. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கோங்கடா. அதுக்கு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபேக்ட். ஓகேவா? யூ ஷுட் மெமரைஸ் ஃபியூ திங்ஸ் அண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நாட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம். நீங்கள் எந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலுமே தீஸ் கொஷின்ஸ் வில் பி ஆஸ். ஸோ மகாதன எம்பையர், அவங்களோட பீரியட் என்ன, அண்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த குப்தா டைனஸ்டியை தான் கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதோட பீரியட் என்ன? 320 to 550. ஓகே. ஸோ இவங்களில் ப்ராமினன்ட் ரூலர் யார் இருந்தாங்க? ஒரு கோல்டன் டைனஸ்டின் கோல்டன் ஏஜ்னு சொல்கிற அளவுக்குன்னா அப்போ யார் அந்த கிங் அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ யார் இருந்தாங்க? சந்திரகுப்தா 1 இருந்தாங்க, சமுத்திரகுப்தா இருந்தாங்க, சந்திரகுப்தா 2 இருந்திருக்காங்க. ஓகேவா? ராஜ்பூத் பற்றி நம்ம படிச்சிருப்போம். அதில் வந்துட்டு பிருத்விராஜ் சாஹூன், ஜெய்சந்த் ராத்தோர். ஓகேவா? அண்ட் ஹர்ஷவர்தனா இவங்க வந்துட்டு லாஸ்ட் கிங் ஆஃப் நார்த் இந்தியா. ஸோ இந்த மாதிரி மெயின் பாயிண்ட் எல்லாம் ஜஸ்ட் ட்ரை டு ரீகால் அண்ட் ரிவைஸ். அப்போ நார்த் இந்தியாவோட லாஸ்ட் கிங், ஹிந்து கிங், இதுதான் முக்கியம். லாஸ்ட் ஹிந்து கிங் ஆஃப் நார்த் இந்தியா யாரு? ஹர்ஷவர்தனா. ஓகே. இதுவுமே வந்துட்டு அதே தான். என்னென்ன டைனஸ்டி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சோழாஸ்னால் யார் யார் ராஜராஜ சோழனால், யாரெல்லாம் அதில் ப்ராமினன்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் யார் நமக்கு? ராஜேந்திர சோழன், ராஜேந்திர சோழன் 3 இவங்கெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரை டு ரீகால். இது ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் நம்ம 1ல் வந்துட்டு வாட் ஆர் த திங்ஸ் வி ஹவ் ரெட் இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா பற்றி படித்தோம். ஸோ அதில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பார்த்தோம். அப்புறம் இயர்லி வேதிக் பற்றி பார்த்தோம். லேட்டர் வேதிக்கில் பார்த்தோம். அண்ட் தென் புத்திசம், ஜெயினிசம் வி ஹவ் ரெட் அபவுட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஜாயின் இந்த டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஆல்சோ. பை பை. See you all in the next video.